Dear students, today we are going to see 8th standard unit civics la unit 3 understanding secularism la book back answers பார்க்க போறோம் சரிங்களா யூனிட் 3 understanding secularism ல book back answers பார்க்க போறோம் choose the correct answer ma secularism means an attitude of tolerance and peaceful. India is a land of both A and B ரெண்டுமே தான் இருக்கு multi religious faith multi cultural beliefs சரிங்களா ஸோ அதனால் both A and B answer the preamble of the constitution was amended in 1976. Which one of the following describe India as a secular state? Preamble of the constitution option D சரிங்களா right to freedom of religion is related to fundamental rights. Sixth fundamental rights. Fifth oda D answer. Fifth question க்கு D option சரிங்களா according to article 26th. According to Article 28, which type of education is restricted in state-aided educational institution? Religious instruction. சரிங்களா next seventh one. The country will be considered as a secular country if it bans religious instruction in the B option B the answer. Bans religious instruction in the state-aided educational institution. Next Phillips பார்க்கலாம். Religion does not teach us. இது ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கிறுக்கி வச்சிருக்காமா ஸோ அதனால் வந்து ஆன்சர் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் பார் ஃபஸ்ட்டுக்கு வந்து அனிமோசிட்டி நெக்ஸ்ட்டு செக்குலரிசம் இஸ் அ பார்ட் ஆஃப் டெமோக்ரஸி விச் கிராண்ட்ஸ் ஈக்குவல் ரைட்ஸ் டு பீப்புள் செகண்ட் ஃபில்லப்போட ஆன்சர் வந்துட்டு ஈக்குவல் ரைட்ஸ் டு பீப்புள் தேர்டுக்கு வந்துட்டு டேஷ் இஸ் அ லேக் ஆஃப் பிலீவ் இன் காட் அண்ட் காட் அண்ட் காட்ஸ்க்கு வந்துட்டு ஏத்திசம் சரிங்களா ஆன்சர் வந்து ஏத்திசம் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் த பேசிக் எய்ம் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் இஸ் டு ப்ரொமோட் யூனிட்டி அண்ட் இன்டிகிரிட்டி இங்கே இருக்குது பாருங்கள் யூனிட்டி அண்ட் இன்டிகிரிட்டி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் ஆர்டிக்கல் 15 ப்ராஹிபிட்ஸ் டேஷ் ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன் கேஸ்ட் செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த் ஆன்சர் வந்துட்டு டிஸ்கிரிமினேஷன் இங்கே இருக்குது பாருங்கள் DISCRIMINATION டிஸ்கிரிமினேஷன் ஸோ ஃபிலிப்ஸ்க்கு 4 ஆன்சர்ஸும் இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங் ஏத்திசம்க்கு வந்துட்டு லேக் ஆஃப் பிலீவ் இன் காட் கடவுள் நம்பிக்கையே இல்லாத தான் ஏத்திசம் சரிங்களா சில்ட்ரன் ஃபியூச்சர் சிட்டிசன் தின் ஹிலாஹி வந்துட்டு டிவைன் ஃபெய்த் கான்ஸ்டியூஷன் வந்துட்டு 1950 ஹோலியோக் அப்படின்னு வந்து அதுக்கு வந்துட்டு காயின் த வேர்ட் செக்யூலரிசம் ராஜாராம் மோகன் ராய்க்கு வந்துட்டு சோஷியல் ரிஃபார்மர் ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் ஸ்டேட் ரிலிஜன் இன் இந்தியா ஸ்டேட் ரிலிஜன் தனியாக ஒன்றும் இல்லை இந்தியாவில் அதனால் நோ அதனால ஃபால்ஸ் த டேர்ம் செக்குலரிசம் ஹாஸ் பீன் டிரைவ்டு ஃப்ரம் த க்ரீக் வேர்டு அது க்ரீக் வேர்டு இல்லாமல் லாட்டின் அதனால் ஃபால்ஸ் த முகல் எம்பரர் அக்பர் ஃபாலோ த பாலிசி ஆஃப் ரிலீஜியஸ் டாலரேஷன் ஆன்சர் வந்து ட்ரூ ஜெயினிசம் ஒரிஜினேட்டட் இன் சைனா ஜெயினிசம் வந்து ஒரிஜினேட் பண்ணது வந்துட்டு சைனாவில் இந்தியாவில் தான் சரிங்களா அதனால் ஃபால்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிக்ளேர்ஸ் ஹாலிடேஸ் ஃபார் ஆல் ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸ் ஆன்சர் வந்து ட்ரூ நெக்ஸ்ட்டு கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் டிக் த அப்ரோப்ரியேட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன்று செக்குலரிசம் இஸ் வேல்யூபிள் ஃபார் எ சொசைட்டி லைக் எ இந்தியா which is characterized by religious diversity. அதுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு இதில் மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க த வேர்ட் செக்குலரிசம் வாஸ் நாட் மென்ஷன் இன் த கான்ஸ்டியூஷன் when it is adopted in 1950. Article 26 deal with payment of taxes for promotion of any particular religion. Akbar's tomb situation at Sikandara near Agra. இதுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்று ஃபஸ்ட் ஒன் செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஒன் ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஃபஸ்ட் ஒன்று செகண்ட் அண்ட் ஃபோர்த் தான் ஆன்சர் சரிங்களா நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் அசர்ஷன் அண்ட் ரீசனில் கொடுத்துருக்காங்க எ ஃபாரினர் கேன் ப்ராக்டிஸ் இஸ் ஓன் ரிலீஜியஸ் ஃபெய்த் இன் இந்தியா அப்புறம் ரீசன் பார்த்தீங்கன்னா அதுக்கு த ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் இஸ் கேரண்டீட் பை த கான்ஸ்டியூஷன் நாட் ஒன்லி ஃபார் இந்தியன்ஸ் பட் ஆல்சோ ஃபார் த ஏலியன்ஸ் ஆல்சோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ சரிங்களா நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் வந்துட்டு செகண்டுக்கு வந்து ஆப்ஷன் வந்துட்டு both A and R are true or A and R are true or is the correct explanation of A. Next third assertion and reason secularism is a invaluable India அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் ஏ மல்டி ரிலீஜியஸ் அண்ட் மல்டி கல்ச்சுரல் கண்ட்ரி அதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ தான் ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் த ராங் பேர்
இதில் ராங் பேர் பார்த்தீங்கன்னா கஜ்ராஹோ ஹிந்து டெம்பிள் தான், அசோகா வந்து ராக் எடிக்ட், இக்பால் வந்து பொயட். அப்போ தின் இலாஹி வந்துட்டு எ புக், அது வந்துட்டு புக் இல்லை சரிங்களா. அதனால் வந்துட்டு தின் இலாஹி வந்துட்டு டிவைன் ஃபெய்த், ஆல்ரெடி மேட்ச்சில் இருக்குது பாருங்கள். தின் இலாஹி வந்துட்டு டிவைன் ஃபெய்த், அதனால் ராங் பேர். தின் இலாஹி வந்துட்டு எ புக் இல்லை சரிங்களா. அப்போ தான் ஆப்ஷன் வந்து ஏ. 6th one, answer the following in 1 or 2 sentences. First question, name some of the Indians who contributed the spread of secularism. Page number 182. 182ல இருக்குது செக்யுலரிசம்க்கு. ஃபர்ஸ்ட் ஒன், ராஜாராம் மோகன் ராய், சர் சையத் அகமத் கான், ரவீந்திரநாத் தாக்கூர், மகாத்மா காந்தி ஆர் பிஆர் அம்பேத்கர். சரியா. ஸோ இந்த 3 லைன்ஸும் எழுதிக்கோங்க. 6th ஆன்சரை வந்து ஃபஸ்ட்டு, சிக்ஸ்த் எக்ஸசைஸில் ஃபஸ்ட் ஆன்சரு. நெக்ஸ்ட், வாட் டஸ் செக்யுலரிசம் மீன்? வாட் டஸ் செக்யுலரிசம் மீன்? வாட் டஸ் செக்யுலரிசம் மீன்? பேஜ் நம்பர் 183. 183. செக்யுலரிசம் மீன்னா இங்கே இருக்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், இங்கே இந்த ஃபஸ்ட் பேரால பாருங்கள். வாட் டஸ் செக்யுலரிசம் மீன்? செக்யுலரிசம் மீன்ஸ் அன் ஆட்டிடியூட் ஆஃப் டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் த அதர் ரிலீஜியன் அண்ட் பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் பிலாங்கிங் டு டிஃப்ரெண்ட் ஃபெய்த்ஸ். ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபெய்த் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சிக்ஸ்த் எக்ஸசைஸோட செகண்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, state the objectives of secularism. State the objectives of secularism. Page number 183. objectives of secularismக்கு மொத்தம் இந்த 2 பாயிண்ட்ஸும் எழுதிக்கோங்க. one religion group does not dominate another. Some members don't dominate other members of the same religious community. So இது வந்து 6th exerciseோட third answer. Next, fourthக்கு, why is it important to separate religious from the state? Page number 186. Is it இப்போ it is மாற்றிட்டு it is important to separate religion from the state because அப்படின்னு போட்டுட்டு பேஜ் நம்பர் 186. 186ல் 186ல் இங்கே இருக்குது பாருங்கள். 6th 4th answer. A secular state is one in which the state does not officially promote any one religion as state religion. சரிங்களா. ஸோ 6th 4th ஆன்சர் முடிஞ்சிருச்சு. வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ செக்யூலர் ஸ்டேட்? பேஜ் நம்பர் 183. கேரக்டரிஸ்டிக் ஆஃப் செக்யூலர் ஸ்டேட் இதுங்க பாருங்க 3 இருக்குது பார்த்தீங்களா. அந்த 3மே எழுதிக்கோங்க. இது ஃபுல்லாக வித் எக்ஸ்ப்ளனேஷனோட பிரின்சிபல் ஆஃப் லிபர்ட்டி, பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவாலிட்டி, பிரின்சிபல் ஆஃப் நியூட்ரலிட்டி. சரிங்களா. இது 3மே வித் எக்ஸ்ப்ளனேஷனோட எழுதிக்கோங்க. 6th எக்ஸசைஸோட 5th ஆன்சர். நெக்ஸ்ட்டு, 6th, mention any 3 constitutional provisions related to secularism. Page number 184. 184 இங்கே இருக்குது பாருங்கள். இதுலேருந்து இது வரைக்கும் சரிங்களா. சாரி, வெயிட் பண்ணுங்கள். கான்ஸ்டியூஷனல் ப்ரொவின்சன்ஸ், சாரிம்மா, இங்கே இருக்குது பாருங்கள். எனி 3 ஆர்டிக்கல் இருக்குது பார்த்தீங்களா. 6th எக்ஸசைஸோட 6th ஆன்சர் வந்து இது ஏதாவது 3 உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ இதில் ஏதாவது ஒரு 3 எழுதிக்கோங்க போதும். சரிங்களா. ஆர்டிக்கல் 15 இருக்குது, 16 இருக்குது, 25 1 இருக்குது, 26 27 28 29 2 இருக்குது. சரிங்களா. இதில் எனி 3 எழுதிக்கோங்க. ஸோ 6th எக்ஸசைஸோட 6th ஆன்சர். ஸோ 6th எக்ஸசைஸ் ஓவர், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வி மூவ் ஆன் டு டீட்டெயில். ஆன்சர் த ஃபாலோயிங் இன் டீட்டெயில். Why we need secular education? Page number 184 and 185. 184 and 185. Secular education, why we need அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே செகண்ட் டீட்டெயில் இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். The word secular incorporated in the preamble through 42nd amendment of the Indian Constitution. இது ஃபுல்லாக எழுதிக்கோங்க. அப்புறம் இந்த 4 லைன்ஸ் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இது எழுதிக்கோங்க. பாயிண்ட் டி எழுதிக்கோங்க. அப்புறம் இட் கிரியேட்ஸ் ஃப்ராட்டர்னிட்டி ஆஃப் இந்தியன் பீப்புள் கிவ் அஷூரன்ஸ். இந்த பாயிண்ட்டும் எழுதிக்கோங்க. 1.1 பாயிண்ட்டு, 2 பாயிண்ட்டு, 3 பாயிண்ட்டு, 4 பாயிண்ட்டு. நீங்கள் இந்த சி கூட எழுதிக்கோங்க. ஈஸி தான். த ஸ்டேட் வில் நாட் அக்கர்ட் எனி ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் எனி ஆஃப் தம். சரிங்க. செகண்ட் டீட்டெயில் இது 7th செகண்ட் டீட்டெயில். ஸோ ஓவரால் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. சாரி, 7th செகண்ட் டீட்டெயில் தான் நம்ம இப்போ பார்த்தது. 7th செகண்ட் டீட்டெயில் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஓவரால் வந்துட்டு 8th ஸ்டாண்டர்டோட சிவிக்ஸில் யூனிட் 3 அண்டர்ஸ்டாண்டிங் செக்குலரிசம் பார்த்தாச்சு. சரிங்களா. புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுமா. தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.